அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ஜூலை மாதத்தின் 28ஆம் தேதி ஆடி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு 2 சிறப்புகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி பூரமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. சில நட்சத்திரங்கள் தான் இதுபோல் விசேஷ நாட்களாக அமையும். அதன்படி பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க. இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அம்மனை கண்குளிர தரிசனம் செஞ்சாவே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணிய கணக்குகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வெகு சில பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கறது ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஆடிப்பூர நாளில் திருமணம் ஆகாமல் தடையாயிட்டே இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நல்ல இடத்துல வரணமையும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது எண்ணி 10 மாதத்துக்குள்ளர உங்களுக்கும் வளைகாப்பு நடப்பதற்குண்டான பாக்கியம் கிடைக்கும், அல்லது குழந்தையே பிறந்துரும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த ஆடி பூரத்தை சொல்லலாம். இவை தவிர 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்குங்க. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வளையல்கள். இந்த கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது எல்லா பெண்களுமே விரும்பி அணிந்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது ஒன்றோட ஒன்று மோதி எழுப்பக்கூடிய அந்த ஓசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இதுலேயும் நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பச்சை நிற வளையல் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் பணவரவை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் பச்சை நிற வளையல்களை வாங்கி மாலை போல கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்துக்கோ சிலைக்கோ நீங்கள் அணிவிக்கலாம். அடுத்து இந்த நாளில் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு போனோம்னாவே அவங்க நமக்கு பிரசாதமாக வளையல்கள் தான் தருவாங்க. அந்த வளையல்களை நம்ம கையில் அணிஞ்சிக்கிறதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, திருமணம் தடையாயிட்டு இருக்கிறவங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி பெண்கள் அனுமதிச்சுக்கும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரன் அமையும். அதே போல் குழந்தை இல்லாதவங்க அணிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான யோகமும் கிடைக்கும். மேலும் இதுபோல் திருமணம் தடையாயிட்டு இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதிப்படுமோ அந்த அளவுக்கு வளையல்களை நீங்கள் அம்மனுக்கு வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் கொடுக்கறது சிறப்புங்க. மேலும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட நீங்கள் ஒரு 2 வளையல் தானமாக கொடுக்கிறது சிறப்பு. ஏன்னா வளையல் தானம் சீக்கிரமாகவே நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குங்க, வளைகாப்பு நடப்பதற்கான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணுங்க. அடுத்ததாக இந்த நாளில் மருதாணி இருக்குது இல்லையா, மருதாணி அரைச்சி நீங்கள் அதை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை உங்கள் கைகளில் அணிஞ்சிக்கலாம். இல்லைன்னா மருதாணி கோன் விற்குது பாருங்கள், 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோன் நீங்கள் வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய கைகளில் இட்டுக்கலாம். ஏன்னா மருதாணி இடக்கூடிய பெண்களை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் நான் எப்படி கோவிலில் வளையல் தானம் கொடுங்கன்னு சொன்னேன், இதே மாதிரி நீங்கள் மருதாணி கோன் கூட அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சின்ன சைஸில் வாங்கிட்டு நீங்கள் தானம் கொடுக்கறதும் சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் மண் சம்மந்தப்பட்ட பாத்திரங்கள் நம்ம தானம் கொடுக்கறது சிறப்பு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கணுன்னா சின்ன அளவு சொப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம். இல்லைனா கோவிலுக்கே ஒரு பெரிய சைஸு பானையோ இல்லை வேறு ஏதாவது மட்பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். இவை தவிர இந்த நாளில் காதோலை கருகுமணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பனை ஓலை இந்த மாதிரி, அப்புறம் கருப்பு வளையல், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. அதே போல் கோவிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கறதும் சிறப்பு. அதே போல் அணிகலன்கள், அதாவது
பாசி வளையல் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்து பாசி பார்த்திங்கன்னா முத்து மாலை இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்துட்டு நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அணிவிக்க சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பலனை வந்து கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போய் கொடுத்தும் வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி படத்துக்கு அணிஞ்சும் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். என்ன இந்த நாளில் நான் சொன்ன பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி தான் அங்கே நிறைய பக்தர்கள் வருவாங்க, தானம் கொடுக்கறதுக்கு எளிதாக இருக்கும். இல்லைன்னா இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணி மாலை வாங்கி கொடுங்க, அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் செய்வதன் மூலமாக நம்ம என்ன காரியத்துக்காக இந்த வழிபாடு செஞ்சோமோ அதெல்லாம் வந்து கட்டாயம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவை தவிர நாளைய நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாக சதுர்த்தி வந்து இருக்குதுங்க. இந்த நாக சதுர்த்தி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், வீட்டில் எந்த மாதிரி பண்ணணும், கோவிலில் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே 2 பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். மேலும் நாளை காலையில் ராகு காலம் வரும் பாருங்கள், 7:30 9 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நம்ம செடிக்கு வந்து ஊற்றணும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து செய்யுங்க. 16 வகையான செல்வங்களும் உங்களுடைய வீடு தேடி வரும். அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.